ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வீட்டிலையே உங்களுடைய கைப்பட உங்களுக்கு பிடிச்ச திங்ஸை வந்து மெமரபுளாக ரெசின் ஆர்ட்டில் பண்ணலாம். அதுக்கு எந்த ப்ராடக்ட் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அண்ட் அதை எப்படி செய்யறதுன்ட்டு ஈஸியாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வீட்டோஜன்ன்ற ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அது ₹744 போட்டிருப்பாங்க. அது 2:1 ரேஷியோ தான். அதிலே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கிளாஸு, ஸ்டிக்கு அண்ட் க்ளவுஸு, மாஸ்க் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலே எல்லாமே கவர் ஆயிரும். 2 பங்கு ரெசினுக்கு 1 பங்கு ஹார்டர் சேர்க்கணும். நம்ம 2 ஸ்பூன் வந்து ரெசின் ஊற்றினா 1 ஸ்பூன் வந்து ஹார்டர் சேர்த்தாலே போதும். என்கிட்ட வெயிட் மிஷின் இருக்கிறதுனால நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு சின்ன கப்போ இல்லை மூடியோ அதில் வந்து நீங்கள் ஊற்றி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கண்ணாடி மாதிரி வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அதில் ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ் போயிடும். இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ப்ரே விற்கிது. ஸோ அதை நீங்கள் அது மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே போயிடும் அதோடைய ஹீட்னால். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம பண்ண வேண்டியதான். நான் ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவோடைய கீ செயின் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பர்த்டேக்காக. கீ செயின் மோல்டில் ஃபஸ்ட்டு ரெசின் ஊற்றிடணும். அது வந்து ஒரு 60% வந்து காயணும். அதுக்கப்புறமேட்டுக்காக தான் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து அது கூட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து தனியாக ஃபோட்டோ பிரிண்ட்டு போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டேன். ஏன்னா டபுள் சைடு வரணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பஞ்சிங் மிஷின் வந்து வச்சு பஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த கீச்சன் ஹோல்டர் வந்து அந்த செட் பண்ணுறதுக்காக பஞ்ச் பண்ணிக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே அந்த ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா ரெசின் ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டுக்கா ஏர் பபிள்ஸ் வந்துடும் ரெடி ஆனதுக்கப்புறம். ஸோ அதனால் நல்லா வந்து டைட்டாக எல்லாத்தையும் அழுத்தி விட்டுறணும் ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி. அதுக்கு மேலே வந்து ரெசின் ஊற்றிடணும். ரெசின் ஊற்றிட்டு அதை நல்லா போட்டு மூடி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அது மேலே ஏதாவது தூசியோ எது பட்டாலுமே வந்து காஞ்சி அதிலே ஒட்டிக்கும். ஸோ நம்ம பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் அது மூடி வச்சிடணும். அது 12 ஹவர்ஸ் நல்லா வந்து காஞ்சிருக்கணும். இப்போ நைட்டு நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா காலையில் ரெடியாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே அந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அது கீச்சன் ஹோல்டர்லாம் போட்டு செட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க.